பேர்ல்வாயினோட ஒரு மீட்டிங் அட்டன் பண்றதே ரொம்ப பெரிய ஒரு குடுப்பினை உள்ளவங்களுக்கு தான் நமக்கு அந்த மீட்டிங்கே அட்டன் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஆர்கனைசேஷன், அவ்வளோ பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை உருவாக்க போற ஒரு ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன் தான், அந்த டெக்னாலஜி தான் இன்னி வேர்ல்டுலயே எல்லா மாற்றத்தையும் கொண்டு வர போகுது. ஏன்னா நீங்க இனிமே வரும் காலகட்டத்துல டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸ், பிளாக் செயின், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெட்டாவர்ஸ், டெக்ஸ், டேம், டாவோ, டீபின்ஸ், இதே மாதிரி நிறைய டெர்மினாலஜியை போக முடியாது. ஃபின்டெக், இன்டர்நெட், எம்பெடட் ஃபினான்ஸ், இதே மாதிரி நிறைய டெர்மினாலஜி தான் இனி வரப்போற ஏதொரு நம்ம ஏது விங் ஆஃப் இது ஆகட்டும், ரீட்டைல் செயின் ஆகட்டும், ஹெல்த் ஆகட்டும், பேங்கிங் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், வெல்த் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், டூரிசம் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், சப்ளை செயின் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இனி கவர்னன்ஸ் ஆகட்டும், ஏதொரு இண்டஸ்ட்ரியிலையும் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா வரும். அது நம்மளோட லைஃப்ல இருக்கிற எல்லா சேஞ்சஸும் வரும். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்ப பிடிசியோட ரேட் எவ்வளவு ராக்கெட் இதுல போயிட்டு இருக்குன்னு. நான் அதுல 2 நாள் முன்னாடி நான் ஒரு 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 இது வாய்ச்சேன், நம்ம ஒரு ஃபீச்சர் வாய்ச்சிருந்தேன். 2010 1000 ரூபாய் பிடிசியில போட்டிருந்தா இன்னைக்கு அந்த ரேட்டு 244 கோடி ரூபாயா இருக்கு. 2010 இதுல இருக்கிறவங்க எல்லாருமே 2010 இருந்தாங்க. 2010 அதுல ஒரு 1000 ரூபாய் பிடிசியில போட்டு இருந்தா இப்ப இன்னத்த ரேட்டு அது 244 crores. இப்போ எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் அதுல வருவாங்க. அதே மாதிரிதான் இனி வெறும் காலத்துல நீங்க இப்ப கிடைக்கிற சான்ஸ் நம்ம எல்லாம் பொன்னான காலத்துல இருக்கோம். ஏன்னா வெறும் இதே மாதிரி ஒரு 10 years கழிஞ்சு இதே மாதிரி ஒரு மீட்டிங்ல 2024 பிவிசி மெட்டால போட்டு இருந்தா இவ்வளவு ரூபாயும் என்னது இது இப்ப 10 yearsல சொல்லுவாங்க. ஆனா நம்மளோட எல்லாம் லக் என்னன்னா நம்ம எல்லாம் பிவிசி மெட்டால அமௌண்ட் போட்டிருக்கோம். 2010 பிடிசியில போட்டவங்க யாராவது இந்த குரூப்ல இருக்காளா எனக்கு தெரியல. போட்டிருந்தா இன்னைக்கு அவங்க மல்டி 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 மில்லியனியர். இப்போ இந்த சான்ஸ் நமக்கு இருக்கு. நம்ம இந்த சிஸ்டத்து கூட இருக்கோம், இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். இன்வெஸ்ட் பண்றதே சிஸ்டம் நமக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறது. இந்த ஃபியூச்சர்ல இந்த மாதிரி எல்லா டெக்னாலஜிஸ்லயுமே சிஸ்டம் லிங்க் பண்ணி நமக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துல இன்னைக்கு நம்மளோட $1 million கிளப், நம்ம கிரேட் லீடர் அசோகன் சார், அவங்க புள்ள கண்ணன் சார், அவங்க கீழே 31வது தமிழ் மீட்டிங் நடக்குது. அது நம்ம இந்த 31 மீட்டிங்க்கும் என்ன நடத்த முடிஞ்ச, என்ன ஹெல்ப் பண்ண எல்லா லீடர்ஸ்க்கு, எனக்கு சான்ஸ் தந்த என்னோட கிரேட் லீடர் அசோகன் சார், கண்ணன் சார் அவங்களுக்கும், என்னை ஹெல்ப் பண்ண குரூப்ல இருக்கிற எல்லா லீடர்ஸ்க்கும், முக்கியமான என்னோட அப்பா அம்மா கடவுளுக்கெல்லாம் நன்றி சொல்லி, இன்னைக்கு நீங்க அவ்வளவு பாக்கியம் பண்ணவங்க நான் சொல்லுவேன்னா, நம்ம இப்போ இந்த மெட்டால் இருக்கோம், நாளைக்கு ஃபியூச்சரை டிட்டர்மின் பண்ற போறது இந்த சிஸ்டம் தான். இப்போ அந்த மாதிரி ஒரு பிளஸ்ஸிங்ஸை கவுண்ட் பண்ணி புதுசா வந்தவங்களுக்கு வேண்டி சிஸ்டம் என்னதுன்னு நம்ம ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். பேர்ல்வைன் இன்டர்நேஷனல் என்ன சொல்றது 2015 அமெரிக்கால டெக்சாஸ்ல தொடங்கின சிஸ்டம். இதுல யாரு ஸ்டார்ட் பண்ணாரு? சார் டேனியல் ஜான்சன் சார். இப்போ எங்க கிரேட் லீடர் மலையாளத்துல ஒரு மீட்டிங் இருந்தது. இந்த மீட்டிங் தமிழ்ல நான் லீடர்கிட்ட கேட்டு, அசோகன் சார்கிட்ட கேட்டு, அடுத்த டியூஸ்டே நம்ம அது இந்த தமிழ் மீட்டிங்ல காணிக்கலாமா பாக்குறோம். சார் டேனியல் ஜான்சன் சார் ஆறு, அவருக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த டோக்கன் கிரிப்டோ இதுல எதுலெல்லாம் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, ஏதெல்லாம் கம்பெனிஸ் அவராயிட்டு லிங்க் ஆயிருக்கு,
பிவிசி மெட்டானா என்னது, இது எல்லாமே நம்ம வந்து டார்க் வெப்லேருந்து வித் ஹெல்ப் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம கிரேட் லீடர் அதோட எல்லாமே வித் ஸ்கிரீன்ஷாட் எங்க மீட்டிங்ல காணிச்சிருந்தாரு. அது வந்து அன்னைக்கு எல்லாருமே ரொம்ப ஒண்டர்ஸ்டக்கா ஆகி போயிட்டாங்க. அவ்வளோ பெரிய ஒரு ஒரு இதுலயா நம்மளை வந்து சீட் பார்ட்னரா சேர்த்திருக்காரு. அது வந்து நான் அடுத்தது தமிழ் மீட்டிங்ல நெக்ஸ்ட் மீட்டிங்ல அது ஃபுல் வித் நம்ம ஸ்கிரீன் ஷேரிங்கோட காணிக்க நான் சார்கிட்ட கேட்டு அடுத்த மீட்டிங்ல நம்ம அதை ஸ்கிரீன் ஷேரிங்கோட காணிச்சு அதுல தமிழ் எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லு நம்ம சொல்லலாம். அதை பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க, அவரோடு கூட நம்ம இப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் நமக்கு வந்தது வந்து அவ்வளவு பெரிய ஒரு பிளஸிங். இப்படி சார் டேனியல் ஜான்சன் சார் தான் 2015 ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் வந்து ஏது ஃபேமிலி பிலாங்கிங், ரோட் சைல்டு ஃபேமிலி. ரோட் சைல்டு ஃபேமிலினா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வேர்ல்ட ரூல் பண்ற ஒரு 10 ஃபினான்ஷியல் ஃபேமிலியில ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபேமிலி ரோட் சைல்டு ஃபேமிலி. அவங்க வந்து 18th செஞ்சுரியிலே அவங்கள வந்து நோபல் பேங்கிங் ஃபேமிலி என்று தெரியப்படுற ஒரு ஃபேமிலி. அவங்க வந்து வேர்ல்ட்ல ரினவுண்டான பெரிய பெரிய கண்ட்ரிஸோடு கரன்சிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஃபேமிலி. பெரிய பெரிய கண்ட்ரிஸுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸா இருக்கிற ஃபேமிலி. வேர்ல்டு ரினவுண்ட் பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அதோட டெவலப்மெண்ட்ல அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஃபேமிலி. அதே மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசரா இருக்கிற ஃபேமிலி. இன்னைக்கு பிளாக் செயின், கிரிப்டோ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெட்டாவர்ஸ், டோக்கன்ஸ், ஏதொரு இண்டஸ்ட்ரி, பிளாக் செயின் ஆஸ் பிஸ்னஸ், ஏதொரு இண்டஸ்ட்ரி எடுத்துங்க, அந்த இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களோடு தான் இருக்கும். ரிலேட்டடான ஏதொரு காயின்ஸையும் பார்த்தாலும் அதுலதான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ஸ்டா இருக்கும். அந்த ஃபேமிலி தான் ஃபர்ஸ்டா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்பாங்க. அவங்களோடு தான் அந்த அந்த ஃபீல்டுல ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களோடு தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலியோடு கரண்ட் மெம்பர் தான் சார் டேனியல் ஜான்சன்.